गीतायाः पठनं कृत्वा माहात्म्यं नैव यः पठेत् माहात्म्यं नैव यः पठेत् वृथा पाठो भवेत् तस्य श्रम एव ह्युदाहृतः एतन्माहात्म्यसंयुक्तं गीताभ्यासं करोति यः सतत्फलमवाप्नोति दुर्लभां गतिमाप्नुयात्। सूत उवाच माहात्म्यमेतद्गीतायाः मया प्रोक्तं सनातनं गीतान्ते च पठेद्यस्तु यदुक्तं तत्फलं लभेत्. வாராக புராணத்தில் அமைந்துள்ள கீதா மகாத்மியம் இந்த 3 ஸ்லோகங்களுடன் நிறைவு பெறுகிறது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கீதையை பாராயணம் செய்யும் போது மகாத்மியத்தையும் சேர்த்து பாராயணம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் பலன் கிடைக்காது என்று எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த 21வது ஸ்லோகத்துல. எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்ம மனசுல இந்த மகாத்மியம், மகிமை, கீதையின் பெருமை என்பது மறக்காம இருக்கணும். அதனால தினமும் கூட பாராயணம் பண்ணும்போது கீதா மகாத்மியத்தையும் சேர்த்து பாராயணம் செய்யற வழக்கம். நமக்கு அந்த 10,000 வருஷம் சந்திரலோகத்துல இருக்கிறது, ருத்ரலோகத்துக்கு போறது, அந்த மாதிரி பெரிய பெரிய பலன்கள்ல நமக்கு ஆர்வம் இல்லாவிட்டாலும் சித்த சுத்தி, மன தூய்மை, தொடர்ந்து கீதையை படித்து இந்த வைகுண்டம்னு சொன்னோமே, சமமான மனநிலை, அதை அடைவதுதான் நமது குறிக்கோள் என்றாலும் கூட புராணங்கள்ல எப்பயுமே இந்த பலஸ்ருதி என்பது ரொம்ப முக்கியம். இந்த பலனை மனசுல பதிய வைத்துக் கொள்வதற்காக. ஏன்னா ஒரு நாளை போல இருக்காது. ஒரு நாள் நமக்கு சோர்வு ஏற்படும், தொய்வு ஏற்படும். அப்பெல்லாம் இந்த பலனை நினைச்சு நம்ம மனசை உற்சாகப்படுத்திக்கலாம். அதற்காக சொல்லப்பட்ட விஷயம். ஆக கீதையை படிக்கும்பொழுது இந்த மகாத்மியத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதே மாதிரி யார் இதை சேர்த்து படிக்கிறானோ, மகாத்மியத்தையும் சேர்த்து கீதையுடன் படிக்கிறானோ, அவன் அதில் சொல்லப்பட்ட பலன்களை அடைகிறான். கடைசியா சூத்த பௌராணிகர் அவர் தான் அற்புதமா அந்த புராணங்கள்லாம் எடுத்து சொல்லுவாராம். பெரிய பெரிய யாகங்கள்லாம் நடக்கும் பொழுது சூத்த பௌராணிகர் தான் அந்த இடைப்பட்ட நேரங்கள்லாம் நிறைய கதைகள், தர்ம விஷயங்கள், தத்துவ விஷயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ரிஷிகளுக்கெல்லாம் எடுத்து சொல்வார். அந்த சூத்த பௌராணிகர் சொல்கிறார், இந்த கீதா மகாத்மியம் என்னால் சொல்லப்பட்டது, இதை என்னால் பேசப்பட்டது, கீதையின் முடிவில் இதை படிப்பவன் அதில் சொல்லப்பட்ட பலன்களை அடைகிறான். இப்படி வாராக புராணத்தில் அமைந்துள்ள இந்த கீதா மகாத்மியம் சொல்கிறது. ஆக இந்த 3 ஸ்லோகங்களோட சாரம் என்ன அப்படின்னா, கீதையை படிக்கும் பொழுது இந்த கீதா மகாத்மியத்தையும் சேர்த்து படிப்பது ரொம்ப நல்லது. சம்பிரதாயமாக இந்த ஆசிரமங்கள்ல எல்லாம் கூட கீதை பாராயணம் பண்ணும்போது இந்த மகாத்மியத்தையும் படிப்போம். ஒன்று ஆரம்பத்தில் படிப்போம், இல்லை முடியும் பொழுது படிப்போம். இது படிப்பது நம்முடைய மனசுக்கு ஒரு கீதையில ஒரு ஸ்ரத்தையை அதிகரிக்க செய்யும். நன்றாக இந்த கீதையின் மகிமை நம் ஆழ் மனதில் பதியும். நல்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், மன ஒருமுகப்பாடு இருக்கும். கீதை படிக்கும்போது மனசு அதுல நன்றாக லயிப்பதற்கு, ஈடுபடுவதற்கு இந்த மகாத்மிய ஸ்லோகங்கள் துணை புரியும். இதுக்கு ஒரு அதிர்ஷ்ட சக்தி இருக்கு. நம்ம அந்த அர்த்தத்தை நினைச்சு பார்த்தாலே என்னென்ன படிச்சோம். கீதா புஸ்தகம் இருக்கிற இடத்துல பகவான் இருக்கிறார், அங்கு எல்லா தீர்த்தங்களும் இருக்கின்றன, ரிஷிகள்லாம் இருக்காங்க, கோபிகைகள் இருக்காங்க, அவ்வளோ விஷயம் சொன்னார். கீதா அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு புண்ணியம். யார் ஒருவன் கீதை என்று சொல்லிக்கொண்டு உயிர் துறக்கிறானோ அவன் மேலான கதியை அடைகிறான். இப்படிலாம் படிச்சோம். ஆக இந்த கீதையின் பெருமையை சிரவணம் செய்வது, கீதையின் பெருமையை நினைத்து பார்ப்பது என்பதே ஒரு ஆனந்தமான புண்ணியம் தரக்கூடிய விஷயம்தான். இப்படி கீதா மகாத்மியம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.